தங்கச்சி தங்கச்சி எந்திரி. என்னண்ணா தூக்கத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். ஐயோ தூக்கம் போச்சுன்னா நாளைக்கு கூட தூங்கிக்கலாமா? இங்க வாழ்க்கையே கூடும் போலக்குது. அப்படின்னாச்சுனா அந்த மின்னல் சிவா என்றானதுனால பயந்து போய் சரத் பாபு ஓடி போட்டானாமா. பாவம். இப்ப என்ன பண்றது? அட இந்த மோட்டு பையன் கூட நமக்கு என்னத்துக்குமா பிரச்சனை? நமக்கு தேவை சரத் பாபு. நாமளே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் வா. சரிண்ணா. நீ கல்யாணம் கண்டாலும் ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாருல, நீ அக்காட்ட சொல்லி எப்படியா எனக்கு 1 கோடி ரூபாய் வாங்கி கொடு. இல்லன்னா அந்த அன்பு எலும்பு எண்ணி போடுன்னு சொல்லிட்டு இருக்காமல. இல்ல நான் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ எங்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்கியா? தாயத்து கட்டிக்கா இல்லையா? சாரி அஜய். உன்னை அனுப்புனது யாரு? சொல்லு, உன்னை அனுப்புனது யாருடி? உண்மைய சொல்லு. அவளை விடு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இவன் நம்ம குடும்பத்தை அடியோட அழிக்க வந்தவ தம்பி. யாரா உன் தம்பி? நீ கிங் இல்ல, மின்னல் சிவான் எனக்கு நல்லாவே தெரியும். கிடையாது கிங். கிங் எப்பவோ செத்து போயிட்டான். நான் தான் அவனை போட்டு தள்ளேன். எதுக்கு கொன்ன? நான் பட்ட அவமானம் தாங்க முடியாம எல்லாரும் என்ன கிங்கு தம்பின்னு சொன்னாங்களே தவிர என்னோட பேர் என்னன்னு கூட எவனுக்குமே தெரியாது. நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாலும் கிங்கு தான் ஜெயிக்க வச்சான்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கிங்கு. அதனாலதான் நானே கிங் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் ஆளை வச்சு போட்டு தள்ளேன். இப்ப நீ செத்து போன கிங்கு வேஷத்துல வந்து பணத்துக்காக டிராமா ஆடிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். வாங்கிட்டு இங்க இருந்து வெளியே போ. யாரா நீங்களா? நாங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இங்க கொலை பண்ண நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனா யாராலையும் கொல்ல முடியல. கடைசியா நீ அதை பண்ணிட்ட. கிங்கு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கொண்டுட்ட, உன் மேல வச்சிருந்த பாசத்தை கொண்டுட்ட. ஆனா கிங்க மட்டும் உன்னால கொல்லவே முடியல. கிங்க கொலை பண்றது கஷ்டம் மட்டும் இல்லடா, அசாத்தியம். புரியல உனக்கு? தான் பாசத்தோட வளர்த்த தம்பியே தன்னை கொல்ல முயற்சி பண்ணான்னு தெரிஞ்சு வேதனையில துடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கானே, அந்த நல்ல மனுஷன் தாண்டா கிங். ராஜா சந்திர பிரதாப் வர்மா. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கிங் இல்ல, மின்னல் சிவா. ஒரு மனுஷனை போல பல மனுஷங்க இருக்கலாம், ஆனா கிங் போல ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. நீ பண்ண கொலை செய்து தப்பிச்சு வந்த கிங் தனக்கு வச்சுக்கிட்ட பேரு மின்னல் சிவா. அது என் புள்ள பேரு. தான் வீட்லயே தன்னை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கிங் தான் செத்து போனதை உங்க எல்லாரையும் நம்ப வச்சு இந்த பேலஸ்க்கு மின்னல் சிவாவா வந்தது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கத்தான். நீதான் அந்த குற்றவாளின்னு தெரிஞ்ச நிமிஷமே கிங் செத்து போயிட்டான்டா. கிங் சார், இந்த பூஜா வேற யாரும் இல்ல, நம்ம பேலஸ்ல கணக்கு பிள்ளை வேலை பார்த்த ரங்கசாமியோட பொண்ணுதான். பகவத் சேட்டால நேரடியா உங்களை எதுவும் பண்ண முடியாதனால பூஜாவை வச்சு இந்த குடும்பத்தையே நாசம் பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்கா. அதுக்காக தான் அவ உங்க தம்பியை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. உன்னை எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? சின்ன விஷயத்துக்கு கூட உங்க அண்ணனை நம்பிதான் நீ இருக்க. அந்த கிங்க இல்லாம பண்ணிட்ட. பூஜா, சரியான நேரத்துக்கு கிங்கு வராம போயிருந்தா உன் கையால சிவாயா செத்து போயிருப்பாரு. அடுத்த நிமிஷமே இவன் உன்னை போட்டு தள்ளிருப்பான். சொல்றா. ஆமா, பகத் சேட் வேலை முடிஞ்சது ஒன்னையும் முடிச்சிட சொன்னாரு. பூஜா, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எங்க குடும்ப மானம் பறி போயிடக்கூடாதுன்னு தான் உங்க அப்பாவோட பேச்சு அப்ப நான் கேட்கல. நடந்து போன தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலான்னு உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அப்ப சின்ன பிள்ளையா இருந்த ஒண்ணு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குற பொறுப்பை உங்க அத்தை கிட்ட ஒப்படைச்சேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வந்தேன். ஆனா அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா உன் அப்பாவோட இழப்பை எதை செஞ்சும் ஈடுகட்ட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு நடந்து போன அநியாயத்துக்கு நீ என்ன கொலை பண்ண நினைச்சது தப்பில்ல. ஆனா சிவாவுக்கு அந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சிவா, அப்பா என்ன கிங்காக்கி என்கிட்ட ஒப்படைச்சது பவர் இல்லை, பொறுப்பு. அந்த பொறுப்பை சுமக்கிறதுனால நான் லைஃப்ல எழுந்த எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும்னு நினைச்சேன்.
அதனாலதான் நீ படிச்சப்ப நான் படிச்சதா சந்தோஷப்பட்டேன், நீ ஜெயிச்சப்ப நான் ஜெயிச்சதா நினைச்சேன். பெத்த தகப்பன போலதான்டா இந்த அண்ணன் பார்த்துக்கிட்டேன். உன் தேவையெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைச்சனே தவிர உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன். எனக்கு கண்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா ஒரு நாள் கூட தூங்கி நான் பார்த்ததில்லை. ஆனா அந்த கண்டம் நீதானே தெரிஞ்சிருந்தா அம்மா உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருடா. சாரிடா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ செஞ்சது சின்ன தப்பல்ல. அப்பா, நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்புகளை நல்லபடியா முடிச்சிட்டேன். ஆனா எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாம போயிட்டேன். வசதிகள் எவ்வளவுதான் இருந்தாலும் மனுஷனை பேராசை விடுறதில்ல. பாசத்தை விட பணத்துக்கு மரியாதை கொடுக்கிற இவங்களை விட்டு நான் போறதா சரி. சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடும். போலாம். சின்ன மாப்பிள்ள, அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. மாமா என்ன சொல்றீங்க? என்ன இனி யாரும் தேட வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. இந்தாங்க, நீங்க ஆசைப்பட்ட சொத்து சுகம் எல்லாம் இன்னிலேருந்து இந்த பேலஸுக்கு நீங்க தான் கிங். எடுத்துங்க. அப்போ என்ன, உங்க 3 பேருக்கும் அக்கா ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. இவ்வளவு நாளும் அவங்க உங்ககிட்ட கண்டிப்பா நடந்துகிட்டதுக்கு காரணம் ஃபியூச்சர்ல நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். எங்க வீட்டு பொண்ணுங்களை நல்லபடியா பாத்துக்குங்கன்னு சொல்லி இந்த சொத்தை சம பங்கா அவங்க 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. என்ன எல்லாரும் என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? ஒரு கிளாஸ் உடைஞ்சாலே அதிர்ச்சியில மறந்து போற இவன் இன்னைக்கு எல்லாத்தையும் ஞாபகத்தோட சொல்றானே. என்ன, கிளாஸ் உடைஞ்சு போனா மறந்து போயிடலாம், மனசு உடைஞ்சு போனா மறக்க முடியாதுங்க. எங்க போனானோ எங்க சரத்பாபு சீக்கிரமே திரும்பி வர மாதிரி செஞ்சிரு சாமி. அட, அவ்வளவு சீக்கிரம் உன் காதுல விழுந்துருச்சா சாமி? சரத்பாபு மச்சான், எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களா? என்னப்பா சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டேப்பா. அந்த மின்னல் சிவா என்ன மிரட்டினா மச்சான். அதனால பயந்து போய் என் பாட்டி ஊருக்கு போயிட்டேன். உன் கோழத்தனம் தான் உன்னை காப்பாத்திருக்குப்பா. கோழத்தனமா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் அவனை சும்மா விட்டுருவேன் நினைச்சீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போனவன் மேல என்னப்பா கேஸ் போடுவேன்? போயிட்டானா? எங்க போயிட்டான்? மேல போட்டான்பா. கபார் மின்னல் சிவாவோட அப்பா. உள்ள சேர்த்துட்டான்னு தெரிஞ்சா அந்த ஆள் தாங்க மாட்டாருப்பா. நீ பெரிய மனுஷன் பண்ணி உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஆளை பார்த்து மின்னல் சிவா மாதிரி ஆக்ட் பண்ணுப்பா. அது முடியாது மச்சான். ஏன்? ஏன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? வரும்போது ட்ரெயின்ல கிங்கோட அம்மாவை பார்த்தேன். நானும் உங்களை மாதிரி யோசிச்சு அவங்க கிட்ட கிங்கா கமிட் ஆயிட்டேன். இப்போ இவர்கிட்ட மின்னல் சிவாவை நடிக்க சொல்றீங்க. நான் என்ன தசாவதான கமலஹாசனா? கிடைச்ச கேரக்டர் எல்லாம் பூந்து விளையாடுறதுக்கு? வேற ஒரு நல்லது நடக்குதுன்னா எவ்வளவு கேரக்டர் பண்ணாலும் தப்பு இல்லப்பா. அப்படின்னா ஷாவணி கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஷாவணி எங்க? என்ன ஷரத், சடனா காணாம போயிட்டீங்க? நீங்க இல்லாம எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஷாவணி, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நீ நினைக்கிற மாதிரி நான் ஷரத் கிடையாது. பின்ன கிங். கிட்டு, உன்னை ஏன் உயிரோட விடுறேன் தெரியுமா? இப்ப இருந்து பகத் சேட் போடுற எல்லா பிளானும் ஒண்ணு விடாம எனக்கு தெரிஞ்சாங்க. சார் சார் சார், சொப்னாங்கிற பேர்ல அந்த பொண்ணு கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே போலி சார். உண்மை இல்ல சார். அப்புறம் எப்படி முட்டாள்தனமா அவளை நம்ம கம்பெனில அப்பாயிண்ட் பண்ணீங்க? நீங்க கொடுத்த ரெக்கமெண்ட் லெட்டரை பார்த்தா சார். நான் இல்லாதப்ப தேவைப்படுங்கிறதுக்காக பிளாங்க் லெட்டர்ஸ்ல சைன் பண்ணி நம்ம வீட்டுல சேஃபான பிளேஸ்ல வச்சிருந்தேன். அப்ப நம்ம வீட்டுல யாரோ உங்களை அட்டாக் பண்ணது பகத் சேட்டோட ஆளு தான் சார். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தான் என்னால எவ்வளவு ட்ரை பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல சார். பகத் சேட்டோட டேபிள்ல உங்களோட அப் டு டேட் ப்ரோக்ராம் லிஸ்ட் இருந்தது சார். நீங்க ஊட்டி போன வரைக்கும் உங்க வீட்ல இருந்து தான் யாரோ பகத் சேட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ கிட்டு. முஸ்தபா, நான் சொல்ல போறது கவனமா கேளு. நம்ம வீட்டுல எல்லாரையும் ஃபாலோ பண்ணு. ஓகே சார். வந்து வண்டியில இருங்க, போலீஸ் துரத்திட்டு இருக்கு. பெரிய மாமாவுக்கு என் கொலையில சம்பந்தம் இல்லைன்னு தெரியும். அவர் மூலமாவே பேலஸ்ல என்ட்ரான. மற்ற 2 மாமனுங்களுக்கும் இந்த கொலையில எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்க. என் தம்பி விரும்பின ஸ்தானத்தை அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் செத்து போனதா எல்லாரையும் நம்ப வச்சு இங்க வந்துட்டேன். சார் வாக்கிட்டு, என்ன விஷயம்? பகத் சேட் உங்க தம்பியோட கார்ல பாம் வைக்கணும்னு கமிட்மெண்ட் கொடுத்தான் சார். அதுக்கு நீ என்ன பண்ண? அவன் கார்லயே ஃபிட் பண்ணிட்டேன் சார். பகத் சேட் கிட்டு, வேலை முடிஞ்சதா? பகத் சேட், நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நீ என் ஆளுங்களை பத்தி யோசிச்சின்னா
நான் உன்னை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கும். யாரா நீ?